மெக்கா மதீனாவிலே சென்று நாங்கள் ஆடு கோழியை பலியிடுவோம் சொல்லி உள்ள போய் சொல்வதற்கு எந்த இஸ்லாமிய அமைப்புல தயாரா இருக்கா? எஸ்டிபி தயாரா இருக்கா? தமுக தயாரா இருக்கா? இங்க இவ்வளவு தூரம் கூக்குரல் இருக்கீங்களே, திருப்பரங்குன்றம் மேல ஆடு கோழியை பலியிடுவோம் சொல்றீங்களே, மெக்கா மதீனாவுக்கு சென்று அங்கே எங்களுடைய பழக்கம் இது. எங்களுடைய சிக்கந்தருக்கு இங்க நாங்க பலியிடுற மாதிரி மெக்கா மதீனாவை கொண்டு போய் நாங்க பலியிடுவோம், எங்களுக்கு அனுமதி இருக்குமா? கிடைக்காது, முடியாது, துரத்தி அடிப்பான். இதையெல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு ஒவ்வொரு இடமும் அவர்களுடைய மசூதியிலே ஜமாத்துக்கள் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு இருக்காங்க, மாநாடு போட்டு சொல்றாங்க, ஊர் ஊரா சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு ஆதாரத்தை காட்டிட்டாங்க, நீங்க இந்த வீடியோல வெளியிடணும். முருகர் வந்து மாமிசம் சாப்பிடுவாருன்ற மாதிரி தான் திருமுருகாற்றுப்படையில வந்து குறிப்பிட்டிருக்கு. முருகர் மாமிசம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? எதுல சொல்லிருக்கீங்க? திருமுருகாற்றுப்படையில இருக்கு சார். திருமுருகாற்றுப்படையில தமிழ் அப்படிங்கிறது அல்லங்க. சாப்பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு இது விஷயங்கள் இருக்கு, இதுக்கு பின்னாடி அரசியல்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்ல வரீங்களா? சாப்பாட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு மாமிசத்தையும் ஒவ்வொருவர் சாப்பிட முடியாது. பன்றிக்கறியை சாப்பிட மாட்டார்கள் இஸ்லாமியர்கள். பன்றி அவர்களுக்கு ஆகாது, பன்றி அவர்களுடைய மதத்துக்கு எதிரானது. திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அதுதான் தெளிவா சொல்றேன். திருப்பரம் என்றால் சிவன், பரம் சிவனுடைய மலை. குழந்தையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் வயதான பிறகு இருக்க முடியுமா? கடவுள் அப்படியே தானே சார் இருப்பாரு. இது திருப்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களுடைய பிரச்சனையோ அல்லது மக்களுடைய நம்பிக்கையோ இல்ல. இது என்ன உள்ளூர் பிரச்சனையா? உள்ளூர்ல இருக்கக்கூடிய இரு தரப்பு இடத்துக்கான பிரச்சனையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்களுடைய பிரச்சனை. உண்மையாகவே 144 போட்டு யாரும் 4 பேருக்கு மேல கூடக்கூடாதுன்ற உண்மையா நீங்க சொல்லி அறிவிச்சிருந்தா, கலெக்டர் சொன்னது உண்மையா இருந்தா, ஏன் மூர்த்தி அவர்கள், அமைச்சர் அவர்கள், அமைச்சரோடு சேர்ந்து அண்ணாதுரையினுடைய நினைவு நாள் ஊர்வலத்தை ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு நடத்துறாரு 144 இருக்கும் போது, அந்த 144 அண்ணாதுரைக்கும் கலைஞர் அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் செல்லாதா? பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்கோம், அதே மாதிரி தான் சிக்கந்தர் தர்காவையும் குறிப்பிட வராரா? காலம் பதில் சொல்லு. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஹிந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையே வந்து இருந்துட்டு இருக்கு, நிலவிட்டு இருக்கு. 144 தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் மீறி வந்து கோயில்ல வந்து பாஜக கட்சியினர் வந்து பாஜக கொடியோட முழக்கமிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு செயலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்றம் என்று சொன்னால் அது வந்து ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய ஒரு அற்புதமான ஆலயம். அங்கு அமைந்திருக்கக்கூடிய ஆலயம். அந்த மலையே வந்து தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் தான் இந்துக்கள், முருக பக்தர்கள், தமிழர்கள். அங்கே உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் செய்த ஒரு தவறு, ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை முளையிலேயே அதை கிள்ளி எறிந்திருக்க வேண்டும். ஒரு அசம்பாவிதம் அல்லது ஒரு நிகழ்வு, ஒரு எதிர்ப்பு எது வந்தாலும் உடனடியாக அதற்கான எதிர்வினைகளை அரசாங்கம் செய்திருந்தால் மக்கள் கொதித்தெழ மாட்டார்கள். அங்கு நடந்தது அரசியல் கட்சிகளுடையதோ அல்லது அமைப்பு இந்து அமைப்புகளுடையது அல்ல, பக்தர்களுடையது, தமிழர்களுடையது, முருக பக்தர்களுடைய உணர்வு தான் அங்கு வெளிப்பட்டு லட்சோப பேர் அங்கு கூடினார்கள். அங்க வந்து அந்த கொடியை எடுத்துக்கொண்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை எடுத்துட்டு போகும்போது அது கட்சியை வந்து முன்னிறுத்தி போறாங்கன்னு எடுத்துக்கணுமா, இல்ல பக்தர்கள் அப்படின்னு அதை எப்படி எடுத்துக்க முடியும்? கட்சி கொடியை வைக்கும் போது அவங்க கட்சிக்காரர்களா தானே இருக்க முடியும். இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தது உண்மை. அது இந்து முன்னணிக்காரர்கள் மட்டுமல்ல, அதுல அண்ணா திமுக காரர்களும் வந்திருப்பாங்க, திமுக காரர்களும் வந்திருப்பாங்க, அனைத்து கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் அங்கு வந்திருப்பார்கள். அங்கு வந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உறுப்பினரோ ஒரு பொறுப்பாளரோ அவர் அந்த இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியை கொடி எடுத்திருக்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்த கூட்டமும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு, இது பாஜக வந்து இந்த மாதிரி வந்து கோயிலுக்குள் வந்து இந்த மாதிரி கொடியேற்றி பண்ணுது அப்படின்னு சொல்றது வந்து இது அபத்தமான ஒரு விஷயம்.
அவர் ஒரு பக்தர், அவர் பாஜகவில் இருக்கக்கூடியவரா இருப்பார், அவர் அங்க கொடியை காமிச்சார், அவ்வளவுதான். சரி, இப்போ ஹிந்து அங்க அந்த அந்த ஹிந்து முன்னணியில இருந்து அத்தனை பேர் பக்தர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்றீங்க. இப்போ வந்து கோயிலுக்குள்ள ஒரு கொடி எடுத்துட்டு போய், அது எந்த கட்சியினரா வேணா இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்திருக்கலாம், திமுகல இருந்து கூட வந்திருக்கலாம், பாஜகவின் கொடி தான் அந்த இடத்துல பறந்திருக்கு. அப்போ கோயிலினுடைய அந்த புனிதத்தனத்தை வந்து போராட்ட களமா அந்த இடத்துல வந்து மாத்துனது பாரதிய ஜனதா தானே. அப்போ அந்த ஒரு விஷயத்தை குறித்து ஹிந்து முன்னணி என்ன சொல்லுது? அதாவது கோயிலுடைய புனிதம் அப்படி இல்லை, கோயிலுடைய அடிப்படை புனிதத்தையே கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் தயாரா வந்து அந்த மலை அடிவாரத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதற்காக அமைப்புகள், அதற்காக தொடர்ந்து பல சமூக விரோதிகள் எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பாரதிய ஜனதா கட்சி கொடியை வந்து ஒரு கோயிலுக்குள்ள எடுத்து போயிட்டாக்க உடனே புனித கட்டிடுச்சுங்க. நான் கேட்கிறேன். இல்ல சார், அவங்களுக்கு கூடிய இடத்துலதான் சிக்கந்தர் தர்கான்றது 50 சென்ட் இடம், அவங்களுக்குரிய அந்த ஒரு இடம் 50 சென்ட் அந்த நிலத்துல வந்து அவங்க மாமிசம் சாப்பிடுறாங்க. அந்த மாமிசம் சாப்பிடறதுனால புனித தன்மை கெடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ கோயிலுக்குள்ளேயே வந்து கட்சியோட கொடியை எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்த வந்து அந்த ஒரு ஆன்மீகத்து ஸ்தலத்துல அந்த ஒரு பக்தி நிலையில வரும்போது இப்படி கொடியை எடுத்துட்டு வந்து ஒரு போராட்டத்தை எடுக்கும்போது அப்போ அங்க சலசலப்பு ஏற்படாதா? இது புனிதத்தன்மையை கெடுக்காதா? ஒரு கோயில்ல கொடியை, கோயிலுடைய கோபுரத்துக்கு வாசல்ல இருக்கக்கூடிய மண்டபம் தான், கோயில் உள்ள இல்லை. நீங்க உடனே அது கோயில் உள்ள நடந்ததுன்ற மாதிரி இல்லை, கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்டபத்துல தான் அங்க கூடினார்கள், அங்க ஆர்ப்பாட்டங்களை, எங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தினார்கள். நீங்க ஏதோ புனிதம் கெட்டு போயிடும் கொடியை காமிச்சான்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு நாளுக்கு திவச சோறு போடுறாங்க. எதுக்குங்க கோயிலுக்குள்ள வந்து திவச சோறு போடுறீங்க நாங்க கேட்கிறோம். அதற்கு எந்த பதிலும் இந்த திராவிட முன்னேற்ற ஆமாங்க, நினைவு நாளில் போடுற சோறுக்கு பேர் நாங்க நினைவு நாளைக்கு நாங்க வந்து சமபந்தி அன்னதானம்னு போட்டா கோயிலுக்குள்ள கோயிலினுடைய இந்து சமய அறநிலையத்துறை காசு எடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணாதுரை அவர்கள் திமுக கொள்கையா சொன்னாலும் அண்ணாதுரையோட கொள்கை கடவுள் மறுப்பு, கடவுள் நம்பிக்கை அற்றவர் அண்ணாதுரை. சார், அப்ப அன்னாதானம் போடுறதுனால அந்த கோயிலினுடைய புனித தலம் வந்து கெட்டு போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் நீங்க அறிவாலயத்துல வச்சு கொண்டாடுங்க. மாமிசம் போட்டுறாங்களா சார்? நீங்க வந்துங்க அந்த சாப்பாடு என்ன சாப்பாடுங்கிறது முக்கியம். நீங்க தீபம் என்பது ஒண்ணுதான். ஒரு ஒரு கார்த்திகை தீபம் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது மோட்ச தீபம் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவீங்களா? தீபம் தான். அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய விஷயம், நிகழ்ச்சிக்கான விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அண்ணாதுரையினுடைய நினைவு நாளைக்கு நீங்க அங்க கோயில்ல உட்கார்ந்து சாப்பாடு போடுறதுன்றது எந்த விதத்துல நியாயம்? அதுதான் புனிதத்தை கெடுக்குதுங்க. சாப்பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதுக்கு பின்னாடி அரசியல்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்ல வரீங்களா? சாப்பாட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு மாமிசத்தையும் ஒவ்வொருவர் சாப்பிட முடியாது. பன்றிக்கறியை சாப்பிட மாட்டார்கள் இஸ்லாமியர்கள். பன்றி அவர்களுக்கு ஆகாது. பன்றி அவர்களுடைய மதத்துக்கு எதிரானது. பன்றி என்கின்ற அந்த ஒரு விலங்கு அவர்களுக்கு ஏன் ஆகவில்லை? அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. உணவுனா எல்லாமே ஒண்ணு இல்ல. நான்வெஜ் சாப்பிட்றவங்க தனி, வெஜ் சாப்பிட்றவங்க தனி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், ஒரு பண்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு விஷயம், இப்ப பாம்பு கறியை தின்றான், உடும்பு கறியை தின்றாங்க. இன்னைக்கு சீனாவில் போனா பல கறியை தின்றான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுவார்களா? சரி, இப்போ வந்து அறுபடை வீடுகள்ல முதல் வீடாக இருக்கு திருப்பரங்குன்றம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வழிபடக்கூடிய மக்கள் இந்த மாமிசம் சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அறுபடை வீடுகள்ல ஒரு வீடா இருக்கக்கூடிய பழமுதிர் சோலைக்கு கீழேயே வந்து கருப்பு சாமியுடைய கோயில் இருக்கு. அங்க ஆடு கோழி எல்லாமே பலியிட்டு கருப்பருக்கு வந்து கொடுக்கறது வழக்கமா இருக்கு. அப்போ அங்கேயும் அது தீட்டாகுதுன்னு சொல்லி அதையும் நிறுத்தருவீங்களா? இல்லைம்மா, அதாவது நீங்கள் வந்து 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மலையை, இப்போ திருப்பரங்குன்றை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மலையை கிரிவலமாக வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்வு பழமுதிர் சோலையில் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கோயிலுடைய புனிதத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சொல்வது என்பது பழமுதிர் சோலையில் உட்காந்து நம்ம என்ன மாமிசத்தை வந்து சமைச்சு கொடுக்குறாங்களா? கிடையாது. பழமுதிர் சோலை இருக்கக்கூடிய அந்த மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய பழக்க வழக்கங்களும் அங்கே இல்லை. ஆனால் திருப்பரங்குன்றம் அப்படி இல்லை. திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம், அதை தான் நான் தெளிவாக சொல்றேன். திருப்பரம் என்றால் சிவன், பரம் சிவனுடைய மலை. இதுதான் நாம நக்கீரனுடைய காலத்திலே திருமுருகாற்றுப்படையை எழுதினார். எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே முருகர் வந்து மாமிசம் சாப்பிடுவார்ன்ற மாதிரி தான் திருமுருகாற்றுப்படையில வந்து குறிப்பிட்டிருக்கு. முருகர் மாமிசம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எதுல சொல்லியிருக்கீங்க? திருமுருகாற்றுப்படையில இருக்கு. சொல்லலங்க. திருமுருகாற்றுப்படையில தமிழ் சாப்பிடுவார் அப்படிங்கிறது அல்லங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த
வாழ்க்கை முறை வேறு. விவசாய நிலம் என்று விவசாயத்திற்கு நாம் மாறுபட்டு நம்முடைய வழிபாட்டு கலாச்சாரங்களை நாம் உருவாக்கி அந்த வழிபாட்டு கலாச்சாரங்களுக்குள்ள நாம வந்த பிறகு இந்த கலாச்சாரத்தை இந்த முறைகளை நாம் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அன்றைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்தான் அது மாதிரி எல்லா மனுஷனும் மாறிடலாமா சார்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய கடவுளை தானே சரி இப்ப நம்ம வழிபட்டு இருக்கோம். அப்ப அந்த கடவுளினுடைய அந்த கடவுள் என்ன வழிபாடுகள் இருந்தாரோ அதே வழிபாடுகளை தானே இருக்கணும். இப்போ வந்து கண்ணபிராமினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து சிவனுக்கு வந்து பன்றி கறியை தான் வந்து படைச்சாரு, அவருடைய பக்தி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சிவனே வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? கரெக்ட், அதுதான் சொல்றேன். பெருந்தன்மையாக தன்னுடைய பக்தன் அங்கு சமைத்து வைத்திருக்கக்கூடியதை அதை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ஒரு ஆகம விதிகளை வகுத்து ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை உருவாக்கி அந்த வழிபாட்டுகளோடு பக்தர்கள் அதை பின்பற்றி கொண்டிருப்பது என்பது வேறு. இப்ப குழந்தையில வந்து ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னாக்க குழந்தையில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் வயதான பிறகு இருக்க முடியுமா? கடவுள் அப்படியே தானே சார் இருப்பாரு? அப்படி இல்லைங்க. அதுதான் பருவநிலை மாற்றமும் காலகட்ட மாற்றமும் உண்டு. அப்ப கடவுளுக்கும் பருவநிலை மாற்றம் காலகட்ட மாற்றமும் இருக்கு. ஓகே, உண்டு. அப்ப கடவுள் வந்து காலத்துக்கு காலம் மாறிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. நாம சரி, நம்ம வழிபாடு மாறிட்டே இருக்கு. ஏங்க அப்ப தர்கா எதுக்குங்க? இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையின்படி தர்கா கூடாதுங்க. ஏன் மாத்துனாங்க? கேள்வி கேட்டீங்களா? ஆடு கோழி பலியிடுதுன்னு சொல்றீங்களா? நான் கேக்குறேங்க, ஆடு கோழி பலியிடுவதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை, தர்காவுடைய நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஏன் மெக்கா மதீனால போய் பலியிடுங்களேன்? மெக்கா மதீனாவிலே சென்று நாங்கள் ஆடு கோழியை பலியிடுவோம் சொல்லி உள்ள போய் சொல்வதற்கு எந்த இஸ்லாமிய அமைப்புல தயாரா இருக்கா? எஸ்டிபி தயாரா இருக்கா? தமுக தயாரா இருக்கா? இங்க இவ்வளவு தூரம் கூக்குரல் இருக்கீங்களே, திருப்பரங்குன்ற மேல ஆடு கோழியை பலியிடுவோம் சொல்றீங்களே. மெக்கா மதீனாவுக்கு சென்று அங்கே எங்களுடைய பழக்கம் இது, எங்களுடைய சிக்கந்தருக்கு இங்க பலியிடுற மாதிரி மெக்கா மதீனால கொண்டு போய் நாங்க பலியிடுவோம், எங்களுக்கு அனுமதி இருக்குமா? கிடைக்காது, முடியாது, துரத்தி அடிப்பான், அங்க விடமாட்டான். அப்ப இங்க வந்து இந்துக்கள் வந்து மென்மையா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான், ஒற்றுமையா இருக்கிறான், சொன்னா கேட்டுக்கிறான். அப்ப மலை மேல போய் நான் வெட்டி ரத்தத்தை சிந்தி கறியை அங்க வச்சு சமைச்சு நான் கொடுப்பேன், உன்னோட புனிதம் கெட்ட எனக்கு என்னன்னு கேப்பீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சமைச்ச உணவு எடுத்துட்டு போலான்னு சொன்னீங்க. இப்போ ஆமா சார், நீங்க போன இன்டர்வியூல நீங்க கூட சொல்லிருந்தீங்க சமைச்ச உணவு எடுத்துட்டு போறதுக்கு, சமைச்ச கறி எடுத்துட்டு போக சொல்லல, சமைச்ச மாமிச உணவு தான் எடுத்துட்டு போறதுக்கு நான் சொல்லவே. தெளிவா பாருங்க, உணவு என்பது இன்னும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அங்க இருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னா, மேலே சென்று அவர்கள் வந்து அவர்களுடைய தொழுகைகளை நடத்திவிட்டு அவர்களுடைய கந்தூரி விழா என்று சொன்னால் அங்கு போர்வையை போர்த்தி அங்கு வந்து நமாஸ் செய்து விட்டு கீழே வந்து விருந்து மண்டபத்தில் வச்சு நடத்துவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேங்க, ஆடு கோழி பலியிடக்கூடிய வரலாறு என்ன வரலாறு இருக்கு? அவங்க மதத்துல அந்த மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது மத்த மதத்தினர் சொல்லும் பொழுது அதை நீங்க மத்த மதத்தினர் ஏன் எங்க மதத்துல வந்து கேள்வி கேக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும்போது மத்த இஸ்லாமியர்களுடைய வழிபாடு இப்படிதான், அதையே வந்து நீங்க அந்த வழிபாடுகளை நீங்க ஏன் குறிப்பிடுறீங்க? இஸ்லாமியர் வழிபாடு இல்லைங்கிற என்கிட்ட வந்து பேசட்டும், எந்த இஸ்லாமிய பேசட்டும். லக்குமத்தீனுக்கு வலியத்தீன் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தினுடைய நம்பிக்கையுடைய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவான்? அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, மற்றவருடைய மார்க்கத்தினுடைய நம்பிக்கையை பின்பற்ற கூடாது. இது இஸ்லாம் சொல்லி இருக்குதுல்ல, இஸ்லாமியர்கள் பின்பற்ற கூடாதா? இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டும். தர்கா வழிபாட்டை இன்னைக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தர்கா வழிபாட்டை, சமாதி வழிபாட்டை, இன்றைக்கும் ஆடு கோழிகளை அங்கு பலியிடுவதை, இன்றைக்கும் முடிக்காணிக்கை இடுவதை, இதையெல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு ஒவ்வொரு இடமும் அவர்களுடைய மசூதியிலே ஜமாத்துக்கள் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு இருக்காங்க, மாநாடு போட்டு சொல்றாங்க, ஊரா சொல்றாங்க. எங்க சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க உங்களுக்கு ஆதாரத்தை காட்டிட்டாங்க, நீங்க இந்த வீடியோல வெளியிடணும், தாராளமா வெளியிடுங்க. எந்த விதமான இந்துவும் எந்த விதமான முருக பக்தரும் தர்கா ஒழிக்கணும்னு சொல்லல. நாங்க வந்து ஆடு கோழியை எங்களுடைய திருப்பரங்குன்ற மலையின் மீது அங்கு பலியிட வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறோம். இது வந்து ஜனநாயக உரிமை. ஆனால் உண்மையிலேயே அந்த தர்கா வழிபாட்டுக்கு, சிக்கந்தர் அவர்கள் வழிபாட்டுக்கு எதிரிகள் இஸ்லாம் மார்க்கம். சரி, அங்க மக்கள் வந்து நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க சார், இஸ்லாமிய மத மக்கள். இப்ப 50 சென்ட் இடம் அவங்களுக்கான இடம் அப்படின்றது குறிப்பிட்டு இருக்கு. அந்த 50 சென்ட் இடத்துல அவங்க என்ன வேணா சமைக்கிறாங்க, என்னவோ பண்றாங்க. அதையே நம்ம வந்து அதையே கேள்வி கேக்குறீங்க? அப்படி முடியாதுங்க. இந்த நாட்டுல மான் அடிச்சு சாப்பிட முடியுமா? சட்டம் இருக்கா? சொல்லுங்க. உலக நாட்டுல பல நாடுகள் இருக்கு, இந்த நாட்டுல இல்ல. ஏன் இல்ல?
உணவு உணவு வைத்து இதுல வந்து அரசியல் இருக்கு அப்படின்றீங்க. உணவு வைத்தல, உணவு என்பது நம்பிக்கைங்க. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள, அதான் நான் கேட்டேன். மெக்கா மதீனாவில் இதை உங்களால் அறிவிக்க முடியுமா? திருப்பரங்குன்றம் மேல சிக்கந்தர் தர்காவில் ஆடுகோழி பலியிடுவது எங்களுடைய பழக்கம் அல்லது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்கக்கூடியவர்கள். அதே நீங்க இஸ்லாமிய மார்க்கம் தானே சொல்றீங்க. ஆண்டுகளா என்பது அல்ல, எத்தனை ஆண்டுகள் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு புனிதம் இருக்கின்றது, ஒவ்வொரு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றை நாம் என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஹச்ராஜா அவர்கள் வந்து அயோத்தியை போல வந்து தமிழகமும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது சரியா? அயோத்தியாக இருந்தாலும் திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய புனிதத்தன்மையான ஒரு தெய்வீக நம்பிக்கையுடைய ஆலயத்திற்கு, ஆலய நம்பிக்கைகளுக்கு எதிராக அன்றைக்கு 1450களிலே நடந்த பாபர் ஏற்படுத்திய எங்கள் வரலாற்று கோயிலை இடித்து அதன் மூலமாக ஏற்படுத்திய ஒரு அவமான சின்னமாக கருதப்படுகின்ற இடத்தை உருவாக்கியது பாபர். அதனால பிரச்சனை. இங்கேயும் திருப்பரங்குன்றத்திலும் மேலே ஒரு விஷயம், காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மேலே உருவாயிடுச்சு. உருவான பிறகு வழிபாடு நடக்குது, அவர்கள் வழிபாடு. ஆனால் அந்த வழிபாட்டிலே ஆடுகோழியையும் பலியிடுவேன் என்று சொல்லும் பொழுதுதான் இங்க பிரச்சனை வருது. அப்ப அங்க இருக்கக்கூடிய நிகழ்வும் இங்க இருக்கக்கூடிய நிகழ்வும் ஒண்ணுதான் சார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒண்ணுதான், திருப்பரங்குன்றம் ஒண்ணுதான். பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்கோம், அதே மாதிரி தான் சிக்கந்தர் தர்காவையும் குறிப்பிட வராரா? காலம் பதில் சொல்லும். சோ அப்ப அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். சமணர் படுகையில போயிட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அதுல நான் இப்ப ஆதாரத்தை காட்ட முடியும். சிக்கந்தர் இங்க இருந்து தியானம் செய்த இடம் போட்டு வச்சிருக்கான் கல்லுட்டு. இப்ப இதெல்லாம் மாத்தினது யாரு? இதெல்லாம் ஏன் மாத்திரம்? அப்ப இதெல்லாம் வந்து நாளைய பின்ன வந்து சமணர்கள் இன்னொரு 100 வருஷம் 200 வருஷங்களுக்கு அப்புறம் சமணர் என்பவருடைய அடையாளம் இந்த மலையில் இல்லை அப்படின்னு அறிவித்தாச்சு சிக்கந்தர். அந்த மலைக்கு கீழே அந்த பகுதியும் சிக்கந்தரனுடைய தியானம் செய்த இடம். அது வந்து அடையாளத்தை உருவாக்கிட்டாங்க, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அங்க கல்ல வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்ப அயோத்தி மாதிரி தமிழகம் மாறும்ன்றீங்க. இப்ப அயோத்தியில வந்து அடுத்த கோயில் கட்டின அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையே வந்து பாஜகவையோ எந்த கட்சியுமே ஜெயிக்காம அங்க வந்து ஒரு தலித் தான் வந்து வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி நிலைமை வந்து இப்படி வரும் அந்த தொகுதியில தானே சார். அதாவது அதுக்கப்புறம் நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எவ்வளவு ஜெயிச்சாங்க? அதாவது ஒரு விஷயம் நடந்தீங்க, அந்த தொகுதின்றீங்க நீங்க. அந்த தொகுதி வந்து அயோத்தி என்பது ஃபஸ்ராபாத் என்கின்ற அந்த தொகுதி முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்பி தொகுதி முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மிக பெரும்பான்மை முஸ்லிம்களுடைய ஒரு தொகுதி. நீங்க அயோத்தி மட்டும் எடுத்துக்க, அயோத்தி ஒரு நகரம். அயோத்தியை சுத்தி இருக்கக்கூடிய எம்பி தொகுதி ஃபைசாபாத்லயும் அங்க வந்து தோல்வி தானே அடைஞ்சாங்க. அந்த ஃபைசாபாத் எம்பி தொகுதி தான் நான் சொல்றேன். அயோத்தியில இல்ல, அயோத்தியில வெற்றி பெற்றார்கள். அந்த ஃபைசாபாத்தினுடைய எம்பி தொகுதியில தோல்வி அடைந்தார்கள். அந்த காரணத்தை தான் நான் சொல்றேன். நான் ஃபைசாபாத் என்பது மிகப்பெரிய தொகுதி. அயோத்திக்கு அப்பாற்பட்டு பல அந்த பகுதி மக்கள் இருக்கின்றார்கள். தைரியம் இருந்தா காங்கிரஸ் தனியா இருக்கணும், தைரியம் இருந்தா சமாஜ்வாதி தனியா இருக்கணும். இவர்கள்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்க வெற்றி தோல்வி முடிவு பண்ணா அப்ப அயோத்தியில, அப்ப யூபியில வந்து இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இருக்காரு. யூபியில வந்து அங்க ராமரோட வெற்றி அப்படி சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா யூபியில தானே இருக்கு சார். வைசாபாத்ல தானே சார் அயோத்தி இருக்கு. அயோத்தி வைசாபாத்தினுடைய தொகுதி தானே சார். அப்ப அந்த நீங்க அயோத்தி யூபிக்குள்ள இருக்குதான்னு கேட்டா உடனே இல்லைன்னு சொல்றீங்க. அந்த தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தானே சார் குறிப்பிட முடியும். அதான் சொல்றேன். அயோத்தி என்பது, அப்ப அயோத்தியான மக்கள் வந்து சந்தோஷமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வாக்களித்து வெற்றி பெற்று பாஜகவும் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கும் இல்லையா? இதை தெளிவுபடுத்திக்க வேண்டியது என்னன்னா, அயோத்தியை அரசியலாக பாஜகவும் பார்க்கவில்லை, அந்த மக்களும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. இதை அரசியலாக பார்த்து அரசியலாக பேசக்கூடியவர்கள் உங்களை போன்ற இந்த ஊடகவியலாளர்களும் சில இந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட்கள் இந்த நாட்டிலே இல்லைங்க, எங்கேயாவது இருக்குதா? நான் கம்யூனிஸ்ட்கள் திரிபுரால இருந்தாங்க இல்ல, வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க இல்ல, இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி இப்ப டெல்லியில ஜெயிக்க போறோம். டெல்லியில இப்ப நாங்க வெற்றி அடைய போகிறோம். இன்றைக்கு காங்கிரசுடைய மாநிலங்கள் 5 விரலுக்குள்ள வரப்போகுது. இந்த அளவுல இருந்துட்டு நாங்க 18 இடங்கள்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஆடிட்டு இருக்குன்னு சொன்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சி மக்களே இருக்கல, அயோத்தி விஷயத்த மக்களே இருக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, இப்ப அயோத்தி மக்கள் வந்து அது அரசியலா பாக்கலன்னு சொல்றீங்களே, அதே மாதிரிதான் திருப்பரங்குன்ற மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க சொல்லக்கூடிய சிக்கந்தர் தர்காவுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல முருகர் கோவிலை வைத்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுதான் திருப்பரங்குன்றத்துடைய மக்கள் வந்து சொல்றது. அங்க கூடிய மக்கள் வந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரியான திருநெல்வேலியில இருந்து தான் வந்து ஆட்கள் வராங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அரசியல் ஆக்குறது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்களே. 2 விஷயம் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தினுடைய மலையில எத்தனை மக்கள்
மக்கள் இருக்கிறாங்க அதை சுற்றி. அதுல எத்தனை மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு தெரியல, அல்லது கலெக்டர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. அப்ப திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க காவல்ல சொன்னது வச்சாங்கல்ல வந்து சார்? எந்த தரவுகள் அடிப்படையிலான கேள்வி என்று எனக்கு தெரியல. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி சொன்னாங்க, மலையை சுற்றி சொன்ன நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்க கேட்டீங்க? எத்தனை பேர் இதுல வந்து அது ஒரு 10,000 பேர் இருக்காங்களா, 20,000 பேர் இருக்காங்களா, 50,000 பேர் இருக்காங்களா? அந்த 50,000 பேர் இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்களா? சார் 144 தடை உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா வெளியூர்ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே காவலர்கள் வீட்டு காவல் வச்சாங்க. அப்படி அவங்க வைக்கும் பொழுது வந்தவங்க எல்லாருமே திருநெல்வேலியில இருந்து இந்த போராட்ட களத்துக்காக வந்தவர்கள். சோ போராட்ட களத்துக்காக வெளி மாவட்டத்துல இருந்து வந்தாங்கன்றது இதன் மூலமா உறுதி செய்யப்பட்டது அப்படின்றாங்க. ரெண்டு விஷயம் நான் அதுதான் சொன்னேன். ஒன்னு வந்து திருப்பரங்குன்றம் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு வந்து இந்த விஷயத்துல நாங்க வந்து தலையிடல, அல்லது இந்த விஷயத்துல அங்க போயிட்டு இதுக்கு ஆதரவா இருக்காங்க இதுக்கு ஆதரவா இருக்காங்க நான் சொல்லல. இது திருப்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களுடைய பிரச்சனையோ அல்லது மக்களுடைய நம்பிக்கையோ இல்ல. இதை நிறைய பேர் தவறாவே சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் உள்ளூர்ல ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இது என்ன உள்ளூர் பிரச்சனையா? உள்ளூர்ல இருக்கக்கூடிய இருதரப்பு இடத்துக்கான பிரச்சனையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்களுடைய பிரச்சனை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்களுடைய பிரச்சனை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துக்களுடைய பிரச்சனை. உலகம் முழுக்க இருந்து வந்திருக்காங்க. உலகம் முழுக்க நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏதோ உள்ளூர்ல இருந்து வரணும், திருப்பரங்குன்றத்துல இருந்து வரணும்னு சொல்றது தப்பு. கடை கோடியில் இருக்கக்கூடிய தீவில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த பிரச்சனையை கேட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்ப இந்த திருப்பரங்குன்றத்தை தெய்வமாக, இந்த மலையை தெய்வமாக, முருக கடவுளை தெய்வமாக வணங்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த உணர்விலே போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தப்பே கிடையாதுங்கிற. ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று பயந்து இந்த அரசாங்கம் ஜனநாயக போய் அங்க கோயம்புத்தூர்ல நடக்க இருந்த குண்டுவெடிப்பு கைதியை பிடிக்கிறதுக்கு இவங்களால முடியல. அவன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் பொழுது சிலிண்டர் வெடித்து இறந்தனால்தான் நூற்றுக்கணக்கான உயிர்கள் அங்க பிழைக்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்த அரசாங்கத்தால காவல்துறையால போய் காப்பாற்ற முடியல, பிடிக்க முடியல. நாங்க ஏதோ காவி துண்டை போட்டு காய் வேட்டி போட்டுன்னு அங்க கோயிலுக்கு போனா, மக்கள் போனா, பக்தர்கள் போனா, காவடி எடுத்துட்டு போனா அவர்களை பிடித்து அரெஸ்ட் செய்து கைது செய்து வீட்டு காவலில் 300க்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை வைத்துவிட்டு அரசாங்கத்தினுடைய தடையை மீறி இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது காவல்துறையினர் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க தானே செய்வாங்க. 144 போட்ட இடத்துல தான் எடுக்கணும். 144 எங்க போட்டீங்க? ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிச்சிருக்கீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்தா கைது பண்ணணும். 144 போட்டிருக்கீங்க. அப்படிதான் கைது பண்ணணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். 144P போட்டுட்டு அந்த இடத்துக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடாதுன்றது இருக்குல்ல சார். எங்க வச்சு கைது பண்ணணும்? வெளியூர்ல இப்ப நான் இருக்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன். நான் சென்னையில இருந்து கொண்டு நான் ஒரு அறிக்கையை விடணும், நான் வரப்போகிறேன் அறிக்கை விடணும், அல்லது நான் பேட்டி கொடுத்துருக்கணும், நான் ஏதாவது ஒரு விஷயத்துல நான் வெளிப்படுத்திருக்கணும், நான் கிளம்பணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லாத ஒரு இந்துத்துவா வீட்டுல, இந்துத்துவ அமைப்பாளர்கள் வீடுகள்ல, பாஜக நிர்வாகிகள் வீடுகள்ல, இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் போய் நைட்டோட நைட்டா வீட்டோட அரெஸ்ட். இது என்ன ஜனநாயகம்ங்கிற? அப்ப உங்களுக்கு 144 உண்மையாகவே 144 போட்டு யாரும் 4 பேருக்கு மேல கூடக்கூடாதுன்ற உண்மையா நீங்க சொல்லி அறிவிச்சிருந்தா, கலெக்டர் சொன்னது உண்மையா இருந்தா, ஏன் மூர்த்தி அவர்கள், அமைச்சர் அவர்கள், அமைச்சரோடு சேர்ந்து அண்ணாதுரையினுடைய நினைவு நாள் ஊர்வலத்தை ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு நடத்துறாரு 144 இருக்கும் போது, அந்த 144 அண்ணாதுரைக்கும் கலைஞர் அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் செல்லாதா? இது மத கலவரமாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போது அதை தடுக்கிறதுக்காக தமிழக காவல்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. 144 அப்படி சொல்லுமா? பாரதிய ஜனதா கட்சி வந்தா கூட்டமா வந்தா அப்படி, இந்து மக்கள் கட்சிக்காரன் கூட்டமா வந்தா அப்படி, அவர்களுக்கு தான் 144 செல்லும், அது மத கலவரத்தை உண்டாக்கும், அதனால அவர்கள் வந்தா அப்படி. மூர்த்தி அவர்கள் கூட்டமா போனா 144ல செல்லும், அவர்கள் திமுக காரங்க, அவர்கள் போனா பிரச்சனை வராது. அப்படி அல்ல 144 என்று சொன்னால் முழுக்க ஊர் அடங்கு சட்டம். ஊரடங்கக்கூடிய நிகழ்ச்சில 3 பேருக்கு மேல வந்தாலே கைது செய்யலாங்கிற சட்டம். அதை நீங்க அமல்படுத்தி விட்டு அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டு எங்களை வீட்டிலே கைது செய்து விட்டு அங்க வந்த பக்தர்களை கைது செய்து விட்டு ஒருதலை பட்சமாக சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். சார், இப்ப நவாஸ்கனி அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க பதிவிட்டு இருந்தீங்க. இப்ப நவாஸ்கனி அவர்கள் வந்து இன்டர்வியூலயே சொல்லியிருக்கிறாரு, அதாவது நான் அங்க சாப்பிடல, அப்படி நான் சாப்பிட்டேங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா நான் இந்த பதவியில இருந்து விலகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி சாப்பிட்டேன் அப்படின்றத நிரூபிக்க முடியலன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்து விலகுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சோ இதை பார்க்கும் பொழுது அவர் சாப்பிட்டாரு அப்படின்றா இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் அண்ணாமலை அவர்கள் தரப்புல இருந்து எதுவும் சொல்லப்படல. சோ அப்ப இதை எப்படி பாக்குறது? பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நவாஸ்கன் என்ன சொல்லணும்னா,
ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டெல்லாம் பாடி ஜெயிச்சு வந்து இந்த கூட்டணிலாம் ஒன்றா சேர்ந்து வந்தீங்களே, இந்த நாட்டில் தினம் தினம் கற்பழிப்புகள், தினம் தினம் கொலைகள், தினம் தினம் கொடுமைகளும், தினம் தினம் கள்ளச்சாராய் சாவுகளும், தினம் தினம் பட்டியலின மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கே, அவர் பதவி விலகுவாரா? நான் விடியல் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு கொடுமைகள் நடத்திட்டு இருக்கேன்னு பதவி விலகுவாரான்னு சொல்லி தான் நவாஸ்கனி கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நவாஸ்கனி அவர்கள் சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறத தவிர அவர் உடன் வந்தவர்கள், அவர் கூட வந்து அந்த இடத்துல வந்து நின்றவர்கள், அவர்கள் மலையிலே சென்று அவர்கள் சாப்பிட்டதை அவர்களே படம் எடுத்து போட்டு இருக்கின்றார்கள். ஒன்று, அதாவது நவாஸ்கனி வந்து அங்க முதல்ல போனதே தப்புங்கிறேன். சார் அவர் வக்ஃப் வாரிய தலைவராக, வக்ஃப் வாரிய தலைவர்னா பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போலான்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? சார் அங்க கலெக்டர் போய் பார்த்தாரா? அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ போய் பார்த்தாரா? அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை சந்திச்சு பேசினாரா? பத்திரிகையாளர்கள் நேரடியாக ஒரு விளம்பரத்துக்காக பிரச்சனையை கலப்புவதற்காக திட்டமிட்டு அந்த இடத்துல உருவாக்கியதே நவாஸ்கனி தாங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சா அந்த இடத்துல பிரச்சனை உண்டாகும் சொல்றீங்களா? அவர் எங்க போய் சந்திக்கணும்? மலையின் அடிவாரத்துல வச்சு சந்திச்சிருக்காரு. மலையின் அடிவாரத்துல வச்சு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் வக்ஃப் வாரிய தலைவர் தானே. வக்ஃப் போர்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இல்ல? பொறுப்பா எங்க போய் உட்கார்ந்து பேசியிருக்கணும்? எங்க போய் உட்கார்ந்து பேசி கலெக்டர் கிட்ட பேசியிருக்கணும். கலெக்டர் இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் பத்திரிகையாளர் மன்றங்கள்ல நடத்தலாம், அல்லது அவர்களுடைய ஜமாத்துக்கு வக்ஃப் போர்டுக்கான ஒரு அலுவலகத்துல நடத்திருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அப்படி எதுவும் கட்டமைப்புகள் இருக்கா? அப்படி எதுவும் வழிமுறைகள்லாம் இருக்கா? அந்த இடத்துல வச்சு நடத்தணும். அப்புறம் எங்களுக்கு ஏன் போக கூடாதுன்னு சொன்னீங்க? அந்த இடத்துல இஸ்லாமியர்களும் போறதுக்கான தடை அப்படின்றது இருந்தது இல்ல சார்? எங்களுக்கு ஏன் 144 போட்டீங்க? வந்தா பிரச்சனை வரும்னு தெரியுங்களா? அப்ப நவாஸ்கனி வந்தா பிரச்சனை வரும்னு அவர் ஏன் தடுக்கல? தலைவரா அப்ப எங்களுடைய அமைப்புகளுடைய அரசாங்க பொறுப்புல இருக்கக்கூடிய அனுப்பிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? மத்திய அரசு சார்ந்த ஒரு பொறுப்பாளர்கள் வந்தா நீங்க உடனே அனுப்பிச்சிருவீங்களா? நீங்க அவர் எதற்காக வருகிறார்? அவர் வருவதனால தானே பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுவரை இந்திய இயக்கங்கள் ஏதாவது அறிவிச்சோமா? சில அவங்க வந்து அவர் பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொன்னதுனாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு. ஆமாங்க, அவர்கள் போட்டோ எடுத்து போடுறாங்க. நாங்க மேல சாப்பிட்டு இருக்க போட்டோ வந்து நவாஸ்கனி அவர்கள் தான் பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொல்லி நவாஸ்கனி சாப்பிட்டாலும் சரி, நவாஸ்கனி கூட வந்தவங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல அவருக்கு அம்மா மஞ்சித்தப்ப யார் சாப்பிட்டு வந்தாலும் அங்க சாப்பிட்டார்களா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நவாஸ்கனி அங்க சாப்பிட்டு வந்தாதான் பிரச்சனை, மற்றவர்கள் அங்க சாப்பிட்டா பிரச்சனை இல்ல சொல்லிருந்தீங்க சார். அவர் சாப்பிட்டதுனால நாங்க இல்லைங்க. சில பேர் வந்து யாராவது ஒருத்தர் நவாஸ்கனி கூட வந்திருக்காங்க, இப்ப என் கூட வராங்க ஒரு 10 பேரு, அவர்கள் போயிட்டு ஒரு விஷயம் செஞ்சிடறாங்க. அப்ப என் கூட வந்து என்னதானே சுட்டி காட்டுவாங்க? அவர் கூட தானே வந்தாங்க. வக்ஃப் வாரிய தலைவர் என்ற முறையில் அவர் போனதுனால தான் அவங்க விட்டாங்க. விட்டவங்க தானே மேல போனாங்க. மேல போய் அவங்க தானே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டது அவங்க தானே படம் முடிச்சு போடுறாங்க, மற்றவங்கள போட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா இதை எப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அங்க காவல்துறை கிட்ட விவாதம் நடத்துறாரு, வாதம் பண்றாரு. சோ அப்போ உங்க கூட வந்தவங்களுக்கு பொறுப்பு, அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கான பொறுப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமா சார். ஞானசேகரனுடைய பொறுப்பு இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களே சாரும். ஞானசேகரன் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில செய்ததனுடைய தவிர இங்க இருக்கக்கூடிய மாநில அமைச்சர் அவர்களையும் சாரும். ஏன்னா அவர் தான் போய் உட்காந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டாரா இல்லையா? அப்ப அது துணைவேந்தர் வந்து அந்த இடத்துல போடாததுனால ஆளுநர் அவர்களுக்கும் இந்த இதுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்றீங்களா? ஆமாமா, துணைவேந்தர்கள் போடாம இருக்கிறது அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்த மாநில அரசாங்கத்தினுடைய இடையூறுகள், மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட ஒழுங்கு என்பது வந்து அந்த கேம்பஸை சுத்தி இல்லாம இருக்குது. இந்த சட்ட ஒழுங்கை அவர்கள் காக்க முடியல. ஆளுநர் அவர்கள், தமிழக முதலமைச்சர், தமிழக ஆளுங்கட்சி, அப்ப எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்னு. ஆமா, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. காரணம் இவருன்னு சொல்ல பொறுப்பு இருக்கிறது. சட்ட ஒழுங்கை இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்குள்ள இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்குள்ள இருக்கு? பொறுப்பு இல்லன்னு இல்ல சார். இப்போ ஆளுநர் அவர்கள்ல இருந்து எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு ஆளுநர் அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் இந்த சட்ட ஒழுங்கு என்பது, சட்ட ஒழுங்கை காக்க வேண்டியது என்பது இது முழுக்க 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 தமிழக அரசு, மு க ஸ்டாலின் அவர்களே சார். அவர்தான் பொறுப்பு. இப்போ திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த ஒரு அந்த இஷ்யூடைய முடிவு அப்படின்றது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இந்து மக்கள் கட்சியினுடைய எங்கள் மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள், நாங்கள் வழக்கை அங்கு இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு கொடுத்துள்ளோம். அந்த வழக்கிலே ஆடு கோழி பலியிடக்கூடிய நிகழ்வுகளை இங்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் தர்கா என்ற பகுதியிலே நடத்துவதற்கு, கீழிருந்து மாமிசங்களை கொண்டு செல்வது, கீழிருந்து ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு எடுத்து செல்வது, இது போன்ற நிகழ்வுகள் மலையே கிரியே பார்த்தோம்னாக்க, அந்த மலையே முழுக்க பார்த்தோம்னாக்க அந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதி, நெல்லித்தோப்பு என்ற பகுதி, அதற்கு ஏறுகின்ற படிக்கட்டுகள், அந்த தர்காவுக்கு வாசலில் இருக்கக்கூடிய கொடிமரம்,
இந்த பகுதியை தவிர மீதி எல்லாம் அந்த தேவஸ்தானத்துக்கு மலைக்கு சொந்தம் என்று அது அவங்களும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அப்ப இந்த பலியிடக்கூடியது மாமிசத்தை எடுத்து செல்வதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான மலையில எடுத்து சென்று அங்க மேல நெல்லித்தோப்பா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய தர்காவாக இருக்கட்டும் எடுத்துட்டு போவாங்க. அப்ப கோயிலுடைய மலையில நீங்க கோயில் புனிதமா இருக்குது. இப்ப திருப்பதி மலை இருக்குது. அப்ப அந்த திருப்பதி மலைக்குள்ள போகும்போதே மாமிசங்களை அனுமதிக்கலாமா? அனுமதி இல்லைல்ல. ஏன் இல்ல? அது எங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அதே தான் சொன்ன மெக்கா மதினால ஆடு கோழி பலியிட முடியுமா? முடியாது. அது அவர்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு புனிதம் இருக்கு. அப்ப அந்த புனிதத்தை அங்கு காப்பதற்கு அவர்கள் உரிமை இருக்கு. எங்களுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய திருப்பரங்குன்ற மலையினுடைய புனிதம் காக்க எங்களுக்கு உரிமை இல்லையா? அதை விதண்டாவாதமாக நான் பலியிடுவேன் என்று சொல்லலாமா? அவங்களுடைய இடத்துல பலியிடுவேன்றதுனால தான் ஒரு பிரச்சனை வருது சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த நாட்டுல ஒரு தடை இருக்குது. என் வீட்டுக்குள்ள நான் வந்து நான் இந்த கறி சாப்பிடலாமா, மான் கறி சாப்பிடலாமா? நான் கேட்குது பதில் சொல்லுங்க. மான் கறிக்கு இந்த நாட்டுல மான் கறி சாப்பிடல சார். இப்போ அவங்க வீட்டுக்குள்ள ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ சாப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு. என்ன சொல்றேன்னா, மான்கறியை என் வீட்டுக்குள்ள தான் சாப்பிடுறேன், என் வீட்டுக்குள்ள வச்சு நான் சாப்பிடுறேன், அதுக்கு அனுமதிக்கணும் அரசாங்கம். ஏன்னா இது என் வீடு அப்படி சொல்ல முடியுமா? அப்ப சட்ட ரீதியாக நீ எங்க இருந்து மான கொண்டு வருவேன்னு ஒரு கேள்வி வரும். எங்க இருந்தாலும் அடிச்சு கொண்டு வந்தா சாப்பிடுவேன், அல்லது அடிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்ததான் நீ சமைச்சு சாப்பிடுவேன். அது மாதிரிதான் நீ இங்க இருந்து பறந்து போய் ஹெலிகாப்டர்ல போய் உட்காந்து நீ அங்க போய் ஆடு கோழி வெட்ட போறதில்ல, அல்லது நீ அது பிரியாணிக்கு வந்து ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அங்க வச்சு சாப்பிட போறதில்ல. எங்களுடைய மலை மேல நீ பிரியாணியை கொண்டு போய் தான் மேலே கொண்டு போய் சாப்பிட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கள் மலை மேல நீ நடத்துவ, நாங்க அமைதியா இருக்கணும். அப்படிங்களா? சரி, இப்போ நீங்க வீடு வச்சு சொன்ன மாதிரி பார்க்கும்போது இப்போ வீட்டுல வந்து ஆடு கோழி எல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்போ பக்கத்து வீட்டுல வந்து ஆடு கோழி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அது நம்ம மான்கறி சாப்பிடல. அப்போ நீங்க மான்கறியை வந்து இந்த உதாரணமா வைக்கும்போது அது அப்படித்தானே இருக்கும். ஆடு கோழி தானே அவங்க சாப்பிட்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நம்ம சாப்பிடாம நம்ம வீட்டுல இருக்கோம். அற்புதமா, ரொம்ப அழகா சிந்திச்சு பேசுறீங்கம்மா, ரொம்ப அற்புதமா சிந்திக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, அந்த ஹவுஸ் ஓனர் ஒருத்தங்களுக்காக வாடகைக்கு வர்றாங்க. அது வாடகை வீடு இல்ல சார், அந்த இடம் வாடகைத்தான். ஏன்னா அந்த மலையே தேவஸ்தானம் சொந்தம், நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. மலையே தேவஸ்தானம் சொந்தம். அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். அப்ப இந்த மலையை தாண்டி தான் அங்க போகணும். அப்ப இந்த மலை என்பதுதான் அங்க ஓனரு. அந்த ஓனருக்கு மேல லீஸுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை சார்ந்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஓனரு நான்வெஜ் சாப்பிடக்கூடியதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிதான் லீஸுக்கு விடுறாங்க. ஆனா நீங்க என்ன பிறகு லீஸுக்கு வந்த பிறகு அவங்க ஹவுஸ் ஓனர் சொன்னா எனக்கு என்னன்னு சொல்லி பல நேரங்களில் திருட்டுத்தனமா போய் சமைச்சு சாப்பிடுறீங்க. அவங்களுக்கு தெரிய வருது, ஹவுஸ் ஓனருக்கு தெரிய வருது, நான் என்ன கண்டிஷன் சொல்லி உங்களுக்கு வீடு கொடுத்தேன், அப்ப இந்த கண்டிஷனை நீங்க மீறும் போது வீடு காலி பண்ணணும்னு சொல்றாங்க, அங்க நீங்க சமைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் மலையில தான் நீங்க பிரியாணியை கொண்டு போகணுன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது அது எங்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிரானது என்பது எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கோம். நிச்சயம் நீதிமன்றத்தில் நியாயம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போறோம். சார், அப்ப நீதிமன்றத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கான நீதி கிடைக்கல, இல்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துக்கான தீர்ப்பு வரல அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனையை அப்படியே கைவிட்டுருவீங்க? கற்பனைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வந்தாலும் நீங்க ஏத்துப்பீங்க? வரும்போது பார்ப்போம். ஓகே சார், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை குறித்து எங்ககிட்ட பதிவிட்டதுக்கு நன்றி. நன்றி.